இந்த பாஸ்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. புக் பாஸ்கெட்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு வந்து உங்க கவுண்டர்ல நீங்க சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் பேண்ட்ரி க்ளோஸ். ராஜு அண்ட் குரேஷி உங்களுக்கு லட்சுமி மேம் எடுத்த இன்கிரீடியன்ஸ் தான், அதை வச்சு தான் டிஷ் சமைக்கணும். லட்சுமி மேம் உங்களுக்கு ராஜு எடுத்த இன்கிரீடியன்ட் பாஸ்கெட் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆஹா, வெஜிடேரியன் சமைக்க கூடாது. ஆக்சுவலி எனக்கு சென்டிமெண்ட்லி அகைன்ஸ்ட் வெஜிடேரியன். சாரி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கொத்தமல்லி ஒரு லாரிக்கு இருக்கு. அந்த ஒரு லாரி கொத்தமல்லி எதுக்கு? முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொத்தமல்லி எதுக்கு? எவ்வளவு ஐட்டம் இருக்கும் ஒரு ஐட்டம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சா ராஜு சும்மா சான்ஸே இல்ல. இவர் மட்டும் இந்த ப்ரோக்ராம் விட்டு போயிட்டாருன்னா பாதி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ல இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். குக் வித் கோமாளி சீசன் 6 வரப்போற எபிசோடுக்கான ப்ரமோஸ்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆகஸ்ட் 23rd and 24th எபிசோட்கான ப்ரமோஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த எபிசோட்ல கோமாலிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமஸ் வில்லன் கேரக்டர் ரோல தான் எடுத்து பிளே பண்றாங்க. அதுக்கு சார்ந்தபடி தான் காஸ்டியூம் போட்டுட்டு வராங்க. சுனிதாலாம் நம்பியார் வேஷம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவளை நம்பி யார் இதை கொடுத்தது? குரேஷி ரகுவரன் வேஷத்துலயும், சௌந்தர்யா ரீமாசன் வேஷத்துலயும், டாலி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. நீலாம்பரி கேரக்டர்ல வந்திருக்காங்க. இந்த தடவை எபிசோட்ல புகழ் வரல அண்ட் சரத் கூட வரல. லாஸ்ட் வீக் புகழ் அண்ட் ராஜு காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. இந்த தடவை வேற லெவல் காம்போ. ராஜு அண்ட் குரேஷி ரெண்டு பேரும் போட்டி போட்டு மாத்தி மாத்தி கவுண்டர் போடுவாங்க. நமக்கு தான் சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க போகுது. என்னதான் சொல்லுங்கப்பா, குக் வித் கோமாளி சீசன் 6 அல்டிமேட்டா இருக்கு. இதுல ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி சுத்திட்டு இருந்தாலும் இந்த சீசன் கண்டிப்பாவே சூப்பர் ஹிட் தான். இந்த வாரம் யார் யாரோட பேரா இருக்கான்னு பாத்திரலாம். குரேஷி அண்ட் ராஜு பேரா இருக்காங்க. பிரியா மேமும் சுனிதாவும் பேரா இருக்காங்க. ஷபானா அண்ட் ஷர்ஜன் பேரா இருக்காங்க. நந்தா அண்ட் டாலி பேரா இருக்காங்க. லக்ஷ்மி மேம் திரும்பவும் சௌந்தர்யாவோட பேர் பண்ணிருக்காங்க. உமேர் அண்ட் ராமரையா பேரா இருக்காங்க. ஸோ இதுதான் பேரிங்கோட ஸ்டேட்டஸ். சரி, என்ன சேலஞ்சா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குக்குக்கும் ஒரு பேஸ்கெட் கொடுத்து அவங்கவுங்க கோமாலிஸ தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே பேண்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மெயின் ட்விஸ்டே இங்கதான் வச்சிருக்காங்க. எடுத்துட்டு வந்த கூடைய தனக்கு ஆப்போசிட் ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கவங்களோட மாத்திக்கிறாங்க. ஸோ அவங்க எடுத்துட்டு வந்ததை இவங்க சமைக்கணும், இவங்க எடுத்துட்டு வந்ததை அவங்க சமைக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜுக்கு வெஜிடேரியன் டிஷ் வந்துருச்சு, லக்ஷ்மி மேம்க்கு நான் வெஜிடேரியன் வந்துருச்சு. அதனாலதான் ராஜு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. டெக்னிக்கலி லாஜிக்கலி நான் வெஜிடேரியனே சமைக்க கூடாது அப்படின்ற மாதிரி செஃப் கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, இருக்கிறத வச்சு சமைச்சுதான் ஆகணும். இந்த குளறுபடியில ராஜு செய்யற ஒவ்வொரு விஷயமும் செம்ம ஃபன்னா இருக்கு. லக்ஷ்மி மேம் பாஸ்கெட்ல ஏகப்பட்ட கொத்தமல்லி இருந்தது போல இருக்கு. ஒரு லாரி கொத்தமல்லி, இதை வச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. லக்ஷ்மி மேம் வேற, நான் எத்தனை தேவையான பொருள் எடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுல ஒன்னாவது எனக்கு தெரிஞ்சுதான் எடுத்தீங்களா அப்படின்னு ராஜு கொதிச்சு போய் சொல்ல, ஹோல் செட்டே குலுங்கி சிரிக்குது. நம்மவே இப்படி இருந்தா ஷோ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ராஜு ஃபன்னுக்கெல்லாம் ஓகே தான், ஆனா சமையலுக்கு எந்த அளவுக்கு செட் ஆவாருன்னு தெரியல. இந்த வாரம் அவர் எலிமினேட் ஆகாம இருக்கணும். எலிமினேட் ஆயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். ப்ரோக்ராம் வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்ப ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 6 வந்து அவ்வளவா நல்லா இல்ல, முக்கியமா முந்தி மாதிரி இல்லவே இல்லைங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எங்க மனசு தொட்டு சொல்லுங்க, லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன் எவ்வளவு நல்லா இருக்கு. ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம்க்கு அகெயின்ஸ்டா வீடியோ போட்டு வியூஸ் போயிட்டா போதுமே, உடனே எல்லாருமே அந்த ப்ரோக்ராம் ரொம்ப மோசம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ப்ரோக்ராம்ல லவ் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புகழை தவிர வேற யாருங்க இந்த கிரிஞ்சு ரொமான்ஸ் காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவருமே இப்ப ரீசன்ட் டேஸா மீம்ஸ்க்கு ஆளாக விரும்பலன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பெருசா பண்றது இல்ல. ஷபானாவோடையும் பேராக பெருசா விரும்புறது கிடையாது. குறிப்பா சொல்ல போனா லாஸ்ட் 2 வீக்ஸா வந்த எபிசோட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெகட்டிவிட்டி எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பேர்ல எந்த பேர் வந்து உங்களோட ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைப் பண்ணி விட்டீங்கன்னா என் வீடியோ கொஞ்சம் முன்னாடி போகும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.